உலகெங்கு வாழ்கிற தமிழர்களுக்கும் தமிழறிந்த மாந்தர்களுக்கும் தமிழன் தொலைக்காட்சியின் வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்வில் காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைமை நிலைய பேச்சாளர் திருமிகு கீசு குமார் அவர்கள் பங்கேற்கிறார். அவரோடு நாம் பேசுவோம். வணக்கம். வணக்கம் சார். ஈரோடு தேர்தல் ஏற்கனவே இருமுறை வெற்றி பெற்று ஒரு கவலைக்குரிய நிகழ்வாக அவர்கள் இருவரும் மரணித்து விட்ட நிலையில் இப்போ தேர்தல் நடக்குது, இடைத்தேர்தல். இதில் நீங்கள் ஏன் போட்டியிடலை? இல்லை, இந்த ஈரோடு தேர்தலில் ஏற்கனவே தந்தை பெரியார் அவருடைய குடும்பத்திற்காக காங்கிரஸ் கேட்டு திமுகவும் வழங்கிய ஒரு தொகுதி அது. 2 முறையும் எங்களுடைய வேட்பாளர் இயற்கை எய்திடக்கூடிய ஒரு துர்பாக்கிய சூழல் ஏற்பட்டது. 3வது முறை மீண்டும் அது நாங்கள் போட்டியிடக்கூடிய எங்களுடைய தொகுதி தான். அது 10 மாதம் தான் இருக்குது தேர்தலுக்கு. இந்த 10 மாதத்துக்காக ஒரு பெரிய சர்ச்சை வேண்டாம், திமுக விரும்புகிறது. முதலமைச்சர் கேட்கிறார், இந்த தொகுதியை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. எங்களுடைய கட்சியினுடைய தலைமை எல்லாமே பேசி அந்த தொகுதியை நாங்கள் பெற்றுக்கொள்வது, போட்டியிடுவது என்று முடிவு செய்துவிட்டு தான் நாங்கள் போனோம். இல்லை, திமுக விரும்புகிறது என்னும்போது உடனடி மறுபடியும் தலைமை குழு கூடி இது 10 மாதத்துக்குள்ளே ஒரே ஒரு தொகுதி தான், இதில் விட்டு கொடுப்பதால் அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்றம் சட்டமன்ற தேர்தல்களில் நம்ம பார்கெயின் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இந்த 10 மாத சட்டமன்ற உறுப்பினரை பெற்று பெரிதாக எதுவும் பெரிய பெரிய புரட்சி எதுவும் நடக்க போகிறது கிடையாது. இருக்கிற 17 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க, 16 பேர் இருக்காங்க. அதனால் இது ஒரு பெரிய இதை இழப்பாக நாம் கருத வேண்டியதில்லை. இதை திமுகவுடனான ஒரு இணைப்பாக கருதி அதை நாங்கள் விட்டு கொடுத்துருக்குறோம். அது எங்களுடைய தொகுதி தான், நாங்கள் கடுமையாக வேலை செய்கிறோம். இன்று கூட எங்களுடைய தலைவர் அந்த தொகுதியில் போய் பணியாற்றுறாங்க. எல்லா சட்டமன்ற உறுப்பினர், எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அங்கே போய் ஒர்க் பண்ணுறோம். அது எங்களுடைய தொகுதி தான், நாங்கள் திமுகவுக்கு கொடுத்துருக்குறோம். திமுக இப்போ அது போட்டியிடுகிறது. அதில் எங்களுக்கு எந்த சுணக்கமும் கிடையாது. இப்போ இதை காரணமாக வைத்து அடுத்து வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய தொகுதிகளை குறைப்பதற்கான திராவிட முன்னேற்றக் கழகம் குறைக்கின்ற நோக்கில் அதை எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தானே? அதுக்கான வாய்ப்பே இல்லை, கூட்டி கொடுப்பதற்கான வாய்ப்பு தான் இருக்குது. கூட்டி நாங்கள் கேட்போம், கூடுதலாக அவர்கள் தருவார்கள். அதுக்காக தான் விட்டு கொடுத்துருக்குறோம். இப்போ எல்லா கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளுமே அதிகமான எண்ணிக்கையில் இடங்களை பெறுவதில் தீவிரம் காட்டுகிறார்கள். இவங்க நிற்கிற இடத்த விட்டு கொடுக்க முடியாத சூழலில் திமுகவும் இருப்பாங்க. அப்போ இந்த கூட்டணி உடைவதற்கான சாத்தியக்கூறுகள் சேரும். கூட்டணி இதுக்காக கூட்டணி உடைந்து விடும் என்று இப்போது நாம் கருத வேண்டிய அவசியம் இல்லை. கூட்டணி உடைய போவதும் கிடையாது. ஏன்னா இன்றைக்கு இந்தியா 2 முனைகளில் நிற்குது. பாசிசமா, ஜனநாயகமா, மதவாதமா, சமதர்மமா என்ற 2 முனைகளில் நிற்குது. அதற்காக எதையும் விட்டு கொடுத்து எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி என்ன சொல்கிறாருன்னா, எதையும் விட்டு கொடுத்து இந்தியாவை காப்பாற்றுவோம், இந்திய நாடாளுமன்றத்தை காப்பாற்றுவோம், இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்றுவோம், இந்திய அரசியல் சட்டத்தை காப்பாற்றுவோம். அதுதான் நம்மளுடைய முக்கிய நோக்கம். எதையும் விட்டு கொடுக்க முடிவு பண்ணியிருக்கீங்க? இல்லை, ஜனநாயகத்தை காப்பாற்றுவது தான் எங்களுடைய முக்கிய நோக்கம். அதுக்காக யாருக்கு வேணால் விட்டு கொடுக்க முடியாது. இல்லை, இப்போ ஏன்னா இந்தியா கூட்டணியோட தலைமை பொறுப்பை மம்தா ஏற்றால் சரியாக இருக்கும் என்று சிலர் பேசுகிறாங்க. மம்தாவும் கேட்குறாங்க. அந்த மாதிரியான நேரங்களில் அந்த தலைமையை விட்டு கொடுப்பதற்கு உங்கள் தலைமை அதுக்கு வாய்ப்பு, அது அவங்களுடைய விருப்பம். மற்ற தலைவர்கள் கூட கேட்டிருந்தாங்க. இந்தியா கூட்டணியை சரத்பவார் கேட்டார். அது ஒரு நெகோசியேஷன் தான். கேட்பதற்கான உரிமை இந்தியா கூட்டணியில் எல்லாருக்கும் இருக்கிறது. நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் கூட கேட்கலாம், யார் வேண்டால் கேட்கலாம். ஆனால் இறுதியாக எந்த கட்சி அதிகப்படியான நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெறுகிறார்கள், சயின்டிஃபிக்கான ஒரு டெசிஷன் வரும். அப்போ ராகுல் காந்தி தான் மீண்டும் காங்கிரஸ் தான் அதுக்கு தலைமை ஏற்கும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை விடுதலை அடைந்த பின்னர் காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டை ஆண்டது. அந்த நிலை மாறி ஒரு பெரும் கால இடைவெளி உங்களுக்கு அந்த ஆளும் தகுதி இல்லாமல் இருக்கிறது. இதை மாற்றுவதற்கான வேலைப்பாடுகள் உங்கள்கிட்ட எதுவும் இருக்கிறதா? மிக நிச்சயமான திட்டம் எங்களிடம் இருக்கிறது. இப்போது எங்களுடைய மாநில தலைவர், அன்புக்குரிய தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையேற்ற பிறகு கட்சியின் அடிப்படை கட்டமைப்புகளை மாற்றி அமைப்பதற்கான மிக தீவிரமான திட்டங்களை அறிவித்திருக்கிறார். அதில் இதுவரை 60-70 ஆண்டுகளில் இல்லாத ஒரு புதிய திட்டத்தை அறிவித்திருக்கிறார். கிராம காங்கிரஸ் கமிட்டிகளை உருவாக்குதல்.
ஒவ்வொரு கிராமத்திலும் கிட்டத்தட்ட 14,000 கிராமங்கள் இருக்கிறது. இந்த கிராம பஞ்சாயத்துகளிலும் கிராம காங்கிரஸ் கட்சியை உருவாக்குவது, கொடியை நடுவது, ஒவ்வொரு கிராமத்திலும் காங்கிரஸ் பிரதிநிதிகளை தலைவர்களை உருவாக்குவது என்ற திட்டத்தில் ஒரு புதிய திட்டத்தை, மறுசீரமைப்பு திட்டத்தை உருவாக்கி அதுக்கு வந்து எங்களுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்களை தலைவராக போட்டு கிட்டத்தட்ட 1000 மெம்பர்களை போட்டு பெரிய குழுவை வந்து அறிவித்திருக்கிறோம். முதல்ல ஒரு 500 பேர் அறிவித்தோம், இப்போ 2வது ஒரு 500 தலைவர்களை அறிவித்திருக்கிறோம். இந்த 1000 பேரும் இணைந்து தமிழகத்தின் எல்லா மூலை முடுக்குகளையும் பட்டி தொட்டிகளிலும் கட்சியை கட்டுவதற்கான பணிகளில் இறக்கிவிடப்பட்டிருக்கிறோம். இது வந்து ஒரு புரட்சிகரமான திட்டமாகவே நாம் பார்க்குறோம். இது வந்து ஆட்சியை பெறுகிறோம் என்பது தான். ஆட்சியை வந்து எதிர்காலம் என்றாவது ஒரு நாள் காங்கிரஸ் ஆட்சியை பெறணும், அதற்கான அடித்தளமாக காங்கிரஸ் கட்சியை மாநிலம் முழுவதும் கட்டமைக்கிற வேலையை வந்து மிக சிறப்பாக செஞ்சுருக்கோம். ஒரு திட்டத்தை டேக் ஆஃப் பண்ணியிருக்கோம். அகில இந்திய CWC கூட்டத்தில், காங்கிரஸுடைய காரிய கமிட்டி கூட்டத்தில் இந்த திட்டத்திற்கு பேர் ஆதரவும் என்னுடைய கார்கேஜி அவர்களும் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் மிக பாராட்டி மற்ற மாநிலங்களிலும் இந்த திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று தீர்மானமாகவே இதை போட்டிருக்கிறாங்க. ஆக எங்களுடைய கட்சியை வந்து இப்போ அடுத்த நிலைக்கு மாற்றுவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். நிச்சயமாக ஒரு காலத்தில் ஆட்சியை நாங்கள் ஆளுவோம். ஆளக்கூடிய உரிமையும் தகுதியும் காங்கிரஸ்க்கு இருக்கு. உரிமை எல்லாருக்குமே இருக்குது. அந்த தகுதியை நாங்கள் இப்போ உருவாக்குற வேலையில் தான் இந்த கிராம கமிட்டியை போட்டிருக்கிறோம். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை மொழி பற்று கொண்ட ஒரு மாநிலம். இந்த மாநிலத்தில் காங்கிரஸ் ஏன் கொஞ்சம் விலகி நிற்கிறது அல்லது ஆட்சியை பிடிக்கவில்லை என்றால் பல காரணங்கள் இருக்கலாம். அதில் வந்து உங்களுடைய பதவிகள், பொறுப்புகள் அதெல்லாம் வந்து தமிழில் இல்லாமல் காரிய கமிட்டி இந்த மாதிரியான வேற்றுச் சொல்கள் எல்லாம் இருப்பது ஒரு காரணம்னு நினைக்கிறீங்களா? அப்படி நாங்கள் நினைக்கல. எங்களுடைய கட்சி வந்து ஒரு அகில இந்திய கட்சி. அகில இந்திய கட்சி என்று இருக்கிற போது அகில இந்திய மொழியும் அகில இந்திய கலாச்சாரமும் துப்புர அறுத்து விட்டுட்டு தமிழ்நாட்டில் ஒரு கட்சியை கட்டமைக்க முடியாது. இங்கே இந்த மாநிலத்தில் வந்து ஒரு கட்சி இருக்குது, நிர்வாகிகள் இருக்கிறாங்கன்னா எங்களை வந்து வழிநடத்துவதும் கையாள்வதும் மேற்பார்வையாளர்களாக இருப்பதும் அகில இந்திய கமிட்டிக்கு உறுப்பினர்கள் வருவாங்க. கர்நாடகாவிலேருந்து இப்போ சூரஜ் ஜெக்கடே எங்களுடைய பொறுப்பாளராக இருக்கார். மத்திய பிரதேசத்துலேருந்து எங்களுடைய அஜய் குமார் இருக்கார். இது மாதிரி அகில இந்திய தலைவர்கள் வந்து எங்களுக்கு பொறுப்பாகவே இருக்காங்க. எங்களுடைய கட்சி வந்து அகில இந்திய கட்சியோட ஒரு பார்ட்டு. ஆனால் அந்த மொழி இருக்கும். இது மட்டுமே ஒரு எங்களை வந்து பின்னாடி தள்ளிடுச்சு என்று சொல்ல முடியாது. இப்போ அந்த மாதிரி ஒன்றியத்தில் இருக்கிற தலைவர்கள் அவர்களோட கட்டுப்பாட்டில் தான் இங்கே இருக்கிற தலைவர் இருக்கிறாரு. தானாக எதையும் முடிவெடுக்க முடியாது. அந்த சூழல் வந்து உங்களுடைய வாக்குகளை பாதிக்கிறதா? அதாவது இந்த குற்றச்சாட்டை வந்து எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வைக்கிறாங்க. அகில இந்திய கட்சியினுடைய கட்டுப்பாட்டில் காங்கிரஸ் இருக்குது அப்படின்னு. கட்டுப்பாட்டில் இல்லை. மிக சுதந்திரமாக நாங்கள் முடிவெடுக்கிறோம். அவங்களுடைய வழிகாட்டுதலில் இருக்கிறோம். கண்காணிப்பில் இருக்கிறது இல்லை, அவர்கள் வழிகாட்டுதல். கண்காணிப்புன்னு நம்ம முன்ன திருடன் கிடையாது இல்லை, நாங்கள் வழிகாட்டுதல். ஆமாம். அதனால் அவர்கள் வழிகாட்டுகிறார்கள், பார்வையாளர்களாக இருக்கிறார்கள், சுட்டி காட்டுகிறார்கள். அவர்கள் வழி நடத்துவதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். எங்களுக்கு சரியில்லை என்று படுவது நாங்கள் சொல்லுகிற உரிமை அவங்களுடைய CWC மீட்டிங்கில் இருக்குது. நாங்கள் சொல்கிறோம். மாநில தலைவர்கள் கூட்டத்தில் போய் பேசுகிறாங்க. ஆக ஒரு பரஸ்பரம் ஒரு கலந்து உரையாடி தான் இதெல்லாம் முடிவுகள் எடுக்கிறோம். இங்கே செயல்படுவதற்கான முழு அதிகாரத்தை தலைவர் செல்வப்பெருந்தகைக்கு கார்கேஜி அவர்கள் கொடுத்துருக்கிறாங்க. காங்கிரஸ் தலைமை அது அனுமதிச்சிருக்குது. நாங்கள் வந்து யாருடைய இந்த கட்டுப்பாட்டில் இருக்கிறோம், இது இங்கே இருக்கிறவங்கலாம் லோயர் கேடரு அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஒரு மாநிலத்தின் உரிமையை காங்கிரஸ் கட்சி அங்கீகரிக்கிறது. இப்போ எல்லா கட்சிகளிலுமே உறுப்பினர் சேர்ப்பு முகாம்கள் நடக்கின்றன. உங்கள் கட்சியிலையும் அது இருக்கலாம். ஆனால் உறுப்பினர்கள் சேர்ப்பு என்பது உங்கள் கட்சியில் தீவிரப்படுத்தப்படவில்லை. புதியவர்கள் 18 வயது நிறைந்தவர்கள் உள்ளே வரல அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தி பரவுது. அது இல்லை, அதாவது கடந்த காலங்களில் அது போல் இருந்தது. இப்போ வந்து எங்கள் தலைவர் செல்வப்பெருந்தகை பொறுப்பேற்ற பிறகு அவர் ஒரு புதிய திட்டத்தை அறிவிக்கிறார். சோஷியல் இன்ஜினியரிங் என்கிற திட்டத்தை வந்து வலுப்படுத்த வேண்டும்னு சொல்கிறார். எந்த குழுக்களை நம்ம வந்து நியமித்தாலும், அது மாவட்ட தலைவர்களாக இருக்கட்டும், வட்டார தலைவர்களாக இருக்கட்டும், குழுக்களின் பிரதிநிதிகளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் 50% 50 வயதுக்கு கீழ் உள்ள இளைஞர்கள், மீதி 50% 50 வயதுக்கு மேல் உள்ளவர்கள். இந்த மேலே கீழே 2 இடத்துலையுமே தலித்துகளுக்கு உரிய பிரதிநிதித்துவம், இஸ்லாமியர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம், பெண்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம்,
இவை எல்லாத்தையும் ஒருங்கிணைந்து ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் கம்போசிஷனாக அது இருக்க வேண்டும் என்று திட்டம் போட்டு சொல்லியிருக்கிறாங்க. கடந்த வாரம் நாங்கள் வெளியிட்ட உறுப்பினர் இணைப்புல இருந்து பொறுப்பு கொடுக்கறதுல இருந்தே தொடங்குறீங்க எல்லாவற்றிலுமே நீங்கள். ஆனால் வேட்பாளர்களை நிறுத்துவதில் அந்த மாதிரியான நிச்சயமாக அது கடைபிடிக்கப்படும் அறிவித்திருக்கிறார் எங்களுடைய தலைவர் செல்வ பிறந்தகை அவர்கள் திடமாக அதை அறிவித்திருக்கிறார். உழைப்பவர்களுக்கு சட்டமன்றத்தில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பு வழங்கப்படும், அதே சட்டமன்றத்தில் இளைஞர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா 50 வயதுக்கு கீழே இப்போ 10 நாடாளுமன்ற உறுப்பினர்களை இப்போ நாங்கள் அறிவித்தோம் வேட்பாளர்களை. இதில் கிட்டத்தட்ட 8 பேர் வந்து 50 வயதுக்கு நெருக்கத்தில் இருக்கிறவங்க. 37 வயது, 40 வயது சசிகாந்த் செந்தில் அவர்கள், விஜய் வசந்த் அவர்கள், இப்படி பல பேர் வந்து 50 வயதுக்கு கீழே தான். 2 பேர் 3 பேர் மட்டும்தான் 50. வயது சார்ந்து இதை பண்ணுறீங்க. அதே நேரத்தில் சமயம் சார்ந்து என்ன சொல்கிறாங்க, இஸ்லாமியர்கள் 10 விழுக்காடுக்கு மேலே இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் 10 விழுக்காடுக்கு மேலே இருக்காங்க. இவர்களுக்கு உரிய ஒரு இடஒதுக்கீடு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கட்சியில் இப்போ 234 தொகுதினா ஒரு 24-25 தொகுதியாவது ஒரு கட்சிக்கு தர வேண்டும், அதை கட்சிகளை வேட்பாளர்களை நிறுத்த வேண்டும் என்ற பேச்சுக்கள்லாம் வருகிறது. அதற்கான வாய்ப்புகள்லாம் உங்கள் கட்சியில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா, அதை செயல்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்க? கட்டாயமாக செயல்படுத்தி இருக்கிறோம். நாடாளுமன்ற வேட்பாளர்களில் 10 பேரில் ராபர்ட் புரூஸ் மைனாரிட்டி என்கிற வகையில் இஸ்லாமியர்கள், முஸ்லீம்கள், பார்சிகள், இப்படி எல்லாருக்கும் சேர்த்து ஒரு மைனாரிட்டியில் ஒருவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறோம். பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறோம். 2 பெண்கள் 10ல் 2 20% கொடுத்துருக்குறோம். சட்டமன்ற உறுப்பினர் ஒரு வந்து கட்சியெலாம் பாதிக்கு பாதி, அதை சமமாக 50 விழுக்காடு பெண்கள் அப்படின்ற நிலையில் இருக்காங்க. ஆனால் நீங்கள் அந்த இடத்த இன்னும் தொடலையா? அந்த முன்னேற்றம் இதை வந்து ரொம்ப நுட்பமாக நம்ம பார்க்கணும்னா, வெற்றி பெற வேண்டிய ஒரு சூழலில் எடுக்கிற டிப்ளமேட்டிக் முடிவு வேறு. தோக்க போகிறோம், டெபாசிட் வாங்க போகிறதில்ல, ஆனால் பாலிசியை வந்து நம்ம அங்கே ஸ்ட்ரெயிட்டாக கடைப்பிடிச்சிக்கிட்டு 50% கொடுத்துக்கலாம். அவங்களுக்கு நல்லா தெரியும், அவங்க வெற்றி பெறுவதற்காகவோ அல்லது முதலமைச்சர் ஆவதற்காகவோ அவங்க போட்டியிடலை. யாரோ ஒரு முதல்வராக வந்துவிடக்கூடாது என்று கெடுதல் எண்ணத்தோடு அவங்க போட்டிடுறாங்க. ஏன்னா அவங்க முதலமைச்சராக வரணும்னா அந்த காம்ப்ரமைசிங் தியரி அவங்க ஃபாலோ பண்ணணும்ல. இந்தியாவில் எத்தனை சமூகங்கள் இருக்குது, எத்தனை மொழி இருக்குது, எத்தனை மதங்கள் இருக்குது, இவர்களை ஒருங்கிணைத்து கொண்டு போகணுன்ற ஒரு இன்க்ளூசிவ் ஐடியாலஜி அவங்கக்கிட்ட கிடையாது. எக்ஸ்க்ளூசிவ் ஐடியாலஜி தான். நான் தமிழன், தெலுங்கனை இந்த பக்கம் திட்டுவேன், பெரியார் அந்த பக்கம் திட்டுவேன், மலையாளி இந்த பக்கம் திட்டுவேன். இது ஒரு இந்திய இறையாண்மைக்கு அழகல்ல, இந்திய அரசியல் சாசனத்துக்கு அழகல்ல. நீங்கள் என்னுடைய உரிமை வந்து பறிக்கப்படுகிறது என்றால் தமிழனாக எழுந்து நின்று குரல் கொடுப்பதற்கு எல்லோருக்கும் உரிமை இருக்குது. சும்மா இருக்கும்போதே வந்து அவர் 100 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவரை வந்து அவர் கர்நாடகாரு, இவர் தெலுங்காரு, இவர் மலையாளி, இறந்து போனவர்களை பற்றி பேசுவது இவர்களுடைய பாலிசி வந்து ஒரு ஜனநாயக அரசியலுக்கான பாலிசி இல்லை. அது வந்து ஒரு பிரேக்கிங் சிஸ்டம் தான் அவங்க. அதனால் அவங்கள போல் வந்து நாம் வந்து இந்த பாலிசி ஜெயிச்சா போதும்ன்ட்டு இல்லை, களத்தில் வெற்றி பெறணும். இப்போது பெரிதாக பேசப்படுகிற இந்த பெரியார் சீமான் விவகாரம், அது தொடர்பாக பெரியார் அந்த கட்சிகளை சேர்ந்தவர்கள் ஆதரவாளர்கள்லாம் போராட்டம் நடத்துகிறாங்க, முற்றுகை போராட்டம் சீமான் வீட்டை நோக்கி. அந்த நேரத்தில் அவங்களும் சில ஆட்களை எதிர்த்து தாக்குவதற்கான ஆட்கள்லாம் வைத்திருந்தார்கள், தடி கொண்டு வந்தார்கள், பெண்கள் எல்லாம் தடி கொண்டு வந்தார்கள் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. இந்த நிகழ்வுகளை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் சார்? அதாவது ஒரு மாநில பிராந்திய மொழி உணர்வு, பிராந்திய மொழிக்கு சார்ந்து பேசுவதில் தவறில்லை. அதுக்காக அவர் என்ன செய்யணும் அப்படின்னா, இன்றைக்கு வட மாநிலத்தவர்கள் தமிழ்நாட்டில் வந்து குவிந்திருக்கிறாங்க, இங்கேருந்து நாம் தமிழர் புறப்பட்டு போய் டெல்லியில் உட்காந்து இவர்களை வந்து நீங்கள் கட்டுப்படுத்துங்க, அங்கேயே வேலை வாய்ப்பு கொடுங்க, பீகாரில் வேலை வாய்ப்பு கொடுங்க, மத்திய பிரதேசில் வேலை வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லணும். இளைஞர்களை வேலை வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. ஆனால் என்றோ இறந்து போன 79 இறந்து போன தந்தை பெரியார், அவர் வந்து 1960 இப்படி சொன்னார், திராவிடம்னு சொன்னார் சொல்லி அவதூறு பரப்போது ஒரு மனிதன் எதிரியாகவே இருந்தால் கூட, நீங்கள் நம்ம நம்மளுடைய அரசியலே பார்க்குறோம், இறந்து போன பிறகு வந்து அவர் ஒரு மனிதர், அவ்வளோதான். அவருடைய கொள்கை கோட்பாடு அனைத்தையும் தாண்டி இந்த பூமியில் பிறந்த ஒரு மனிதர், அவருக்குரிய மரியாதை வந்து வழங்கணும். நீங்கள் கடுமையாக எதிர்த்த வந்து கலைஞருடைய டெத்துக்கு வந்து எதிர்கட்சி தலைவர்லாம் வர்றாங்க, காங்கிரஸ் தலைவருடைய டெத்துக்கு, பிஜேபி தலைவர் டெத்துக்கு இங்கேருந்து தமிழகத்துலேருந்து போகிறாங்க. நாள் முழுவதும் எதிர்த்த திராவிட இயக்கம் அங்கே போய் வந்து இறுதி மரியாதை செலுத்துகிறது. இந்த மரியாதை தெரியாத மனிதர் இந்த மனிதர் சீமா. அதனால் இறந்து போன தந்தை பெரியாரை அவமரியாதை பேசுகிறாரு. இதற்கு வர்ற கோபத்துக்கு எவ்வளவு வன்மையான சொல்லையும் அவருக்கு பயன்படுத்த முடியும். நாகரிகம் கருதி அதை நாங்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறோம்.
இப்போது அந்த மாதிரி முற்றுகை வரும்பொழுது, முற்றுகை போராட்டம் என்று அறிவிக்கப்படும் போது அனுமதி வாங்குறாங்க. அனுமதி மறுக்கப்படுகிற போது அப்படி மீறி அவங்க நடத்தினா அவங்கள கைது பண்ணுறதுக்கு காவல்துறையும் தயாராக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது ஏன் இவங்க வந்து அடியாட்களை தயார் பண்ணாங்க? சும்மா மிரட்டுறதுக்கு சார். இவங்களுடைய பாலிசியை வந்து ஆர்எஸ்எஸ் பாலிசி. காவி கொடியுடன் வாரீர், கையில் ஒரு தடியுடன் வாரீர் என்ற கோஷத்தை வந்து அவங்க தான் முன் வச்சாங்க. ஆர்எஸ்எஸ் முன் வைத்தது. அந்த தடி தான் இன்னைக்கு கையில் கொண்டு போகிறாங்க. இவங்களுடைய எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தந்தை பெரியாரை இழிவுபடுத்துவது ஆர்எஸ்எஸ் உடைய பாலிசி. நீங்கள் வந்து தமிழ் மொழியை வந்து இழிவுபடுத்தினாரு அப்படின்னு அவங்க சொல்கிறான். ஆர்எஸ்எஸ்காரங்க தான் சொன்னாங்க. ஆர்எஸ்எஸ் கடந்த காலங்களை எதெல்லாம் ஒப்புவித்ததோ அதை அப்படியே இப்போ சீமான் வழியாக ஒப்புவிக்கப்படுகிறது. அதனால் இந்த தடி கொண்டு வருவது வந்து மிரட்டல். நீங்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய சாக்கா வகுப்புகளில் ஒரு தடி வச்சுருப்பாங்க. யார் அடிக்கிறதுக்கு? இது வரைக்கும் யாரையும் அடிக்கலை, கொளுத்துனது தான் உண்டு. அதுவும் வந்து மறைந்திருந்து தாக்குதல், இந்த 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 மாதிரியான ஒரு ஒரு தர்மமற்ற முறையில் ஈடுபடுறது. இந்த தடியெல்லாம் சும்மா ஒரு சீன் போடுறது. எல்லாருக்கும் தடியை தூக்கினா என்ன ஆகும்? தடி பண்ணால் நீங்கள் தூக்கினா தான் தடி உயருமா? யார் தடியை தூக்கினாலும் தடி உயரும், யார் அடித்தாலும் மண்டை உடையும். இது வந்து அரசியலுக்கு அழகல்ல, ஒரு 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 ஸ்டண்ட்டு. சினிமா நடத்துகிறாருன்னு நினைக்கிறான் அவர். சரி, அவரை வந்து நம்ம வன்சொல் பயன்படுத்தக்கூடாதுன்னு பார்க்குறேன் நான். பெரியாரை பேசுனதெல்லாம் மிக இழிவான செயல். வரலாறு அவரை மன்னிக்காது. தந்தை பெரியார் இந்த மண்ணுக்கு ஆற்றிய பங்கு இருக்குது. சீமானுடைய குடும்பத்து பெண்கள் எல்லாம் இன்றைக்கு மார்பு மேலேயும், நம்மளுடைய குடும்பத்து பெண்கள் மார்பு மேலே சேலை அணிகிற உரிமை யார் வாங்கி கொடுத்தது? அதை யார் தடுத்தது? அவர்கள் மீது கோபம் வருதா? என் தங்கச்சி ஜாக்கெட் போடக்கூடாதுன்னு சொன்னான், அவனை செருப்பு கட்டாடின்னு சொல்லுவாரா அவர் சீமா? என்னுடைய அண்ணன் தம்பி வந்து காவிரி ஆற்றுல குளிக்கக்கூடாதுன்னு சொன்ன அந்த சித்தாந்தத்தை செருப்பு கட்டி அடிப்புன்னு சொல்லுவாரா? சொல்லணும்ல சீமான். எனக்கு நிலங்களை வந்து வாடகைக்கு கொடுக்கக்கூடாதுன்னு வெள்ளைக்காரனுக்கு மனு போட்டு இந்த நாட்டின் பெரும்பகுதி மக்களை வந்து நிலமற்றவர்களாக மாற்றின அந்த சித்தாந்தத்தை செருப்பு கட்டி அடிப்புன்னு சொல்லுவாரா? சொல்லணும்ல. இந்த நாட்டு மக்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்பட்டாங்க, கருவறைக்குள்ளே எங்களால் போக முடியல, அதை பற்றி பேசுவாரா? மூச்சு விடுவாரா? அதை விட்டுட்டு பெரியார் என்னைக்கோ சொன்னாருன்னு பெரியார் என்கிற பிம்பத்தை உடைப்பதன் மூலம் தமிழகத்தில் ஆர்எஸ்எஸ் உள்ள வருவதற்கான வழியை இவர் ஏற்படுத்தி கொடுக்குறாரு. நிச்சயமாக இவருக்கு வந்து அரசியல் நடத்துவதோ அல்லது வந்து ஆட்சியை கைப்பற்றுகிற நோக்கம்லாம் அவர் கிடையாது. அப்படி நோக்கம் இருந்தால் நாவடக்கம் இருக்கும், அறிவோடு சிந்திப்பாங்க, ஒரு ஆற்றலோடு பேசுவாங்க, அரசியல் இயக்கத்தை முன்னெடுத்துட்டு போவாங்க. இருக்க இருக்க இந்தியாவை சிதறடிப்பது, பிராந்திய உணர்வை உண்டாக்குவது, இதை மையமாக வைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிற சீமான், அவருடைய அரசியல் வந்து இங்கே தவறான அரசியல். இல்லை, அவருடைய அரசியலும் வாக்கு வங்கியும் அதிகரித்து கொண்டு தானே இருக்கிறது. வாக்கு வங்கி வரலாம், ஒரு இடத்துல போய் நிற்கும். அது அவருக்கு வாக்கு வங்கி இன்னைக்கு இருக்குன்னா, வாக்கு வங்கி விஜயகாந்துக்கு இல்லாமல் வாக்கு வங்கிங்களா? வைகோக்கு வாக்கு வங்கி இருந்தது. எல்லாமே வந்து ஒரு ஒரு குழுவாக மாறிவிட்டதுக்கப்புறம் இப்போ ஏன் வைகோ அவர்கள் வந்து இந்தியா கூட்டணிக்கு வராரு? கமல்ஹாசன் கட்சி தொடங்கினார், சிரஞ்சீவி கட்சி தொடங்கினார். எல்லாமே வந்து இந்த மாதிரி பிராந்திய உணர்வோடு பண்ணும்போது அது வந்து அங்கே தான் நிற்கும். 10% இங்கே அடுத்த தேர்தலில் பாருங்கள், நிச்சயமாக அது குறையும். இன்றைக்கி சீமான் தேர்தலில் நிற்கிறதுக்காக, அவர் வாக்கு வங்கியை உயர்த்தி காட்டுவதற்காக ஈரோடு கிழக்கு தேர்தலில் எல்லாரும் வித்ரா பண்ணியிருக்காங்க. ஏன் எல்லாம் ஒன்றா தானே இருக்காங்க? இவரையும் வித்ரா பண்ண வேண்டியது தானே? இவரை மட்டும் ஏன் போட்டிடுறாங்க? சென்ற தேர்தலில் வாங்கின வாக்குகளை விட இந்த முறை அதிகமாக அதிகரித்து காட்டுவதற்காக இவங்க சூழ்ச்சி செய்து போயிருக்காங்க. இப்போ அதிமுக எடப்பாடி சொல்லணும், நாங்கள் போட்டியிடவில்லை, அதிமுக யாரும் வாக்களிக்க வேண்டாம் சொல்லுவாரா? பாமக வந்து யாரும் வாக்களிக்க வேண்டாம்னு சொல்லுவாங்களா? இப்போ பாஜக வாக்களிக்க வேண்டாம் என்று சொல்வது ஜனநாயக ஒரு நோட்டா இருக்கேன், நோட்டால போடுங்கன்னு சொல்லலாமா? யாருக்கும் வாக்களிக்காதீங்கன்னு சொல்லலாம்ல. அப்போ ஒரிஜினலாக அவனுக்கு கெப்பாசிட்டி தெரியும்ல. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு ரகசியமாக இவங்க எல்லாருடைய வாக்கையும் சேர்த்து இவர் நான் பார்த்தீங்களா தமிழ்நாட்டில் இவ்வளோ வாக்கு, இந்த வாக்கு வங்கி இதெல்லாம் இந்த கண்ணாமூச்சி விளையாட்டுலாம் தமிழ்நாட்டில் பழிக்காது. களத்துக்கு நேரடியாக வரணும், எல்லா சமூகத்தினரையும் சந்திக்கணும், எல்லா மொழி மதங்களையும் சந்திக்கணும், எல்லாரையும் அனுசரிக்கணும். அதன் மூலம் வெற்றி பெற்று வந்தால்தான் அவருடைய ஒரு வெற்றியாளன், அவரை நம்ம பாராட்டுவோம். தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கிற ஐஐடி என்ற அந்த உயர்கல்வி நிறுவனம், அங்கே இருக்கிற ஒரு முக்கிய பொறுப்பாளர் வந்து மாட்டின் சிறுநீரை குடித்தால் காய்ச்சல்லாம் தீரும், அது வந்து ரொம்ப நல்லது அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அவர் பேசினதாவது, அவர் வந்து ஒரு ஒரு பிராமணர் நினைக்கிறேன். அவர் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் இயல்பாகவே சமஸ்கிருத ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் அவருடன் கூடியிருக்கும். அவர் குடிச்சு காட்டல.
அவர் உண்மையிலேயே நல்ல மனுஷனாக இருந்தால் ஒரு கொஞ்சம் மாட்டு மூத்திரத்தை கொண்டு வந்து அப்படியே அண்ணாந்து குடிச்சு நான் குடிக்கிறேன் பாருங்க. அதுக்கு அவர் ஒன்று சொல்கிறாரு, ஏதோ ஒரு நாள், அந்த நாளில், அது ஒரு ஆண்டில் அந்த நாளில் மட்டும்தான் குடிப்போன்றாரு. குடிக்கணும் வேண்டிய அன்னைக்கு சொல்ல வேண்டியது தானே. குடிச்சிட்டு இதெல்லாம் ஐஐடியில் எல்லாருக்கும் வந்து டேங்கில் வச்சு சூடு பண்ணி கொடுக்க வேண்டியது தானே. இந்த அடிப்படையில் சாதாரண ஏழை எளிய பாமர மக்களை, அறியாத மக்களை பின்னுக்கு தள்ளி அவர்கள் இந்த மாட்டு மூத்திரத்தில் வந்து ஏதோ இருக்குன்னு சொல்லி இவர்கள் இந்த நாட்டை வந்து இன்னும் வந்து மூட நம்பிக்கைக்கு உள்ள தள்ளுற வேலை. பெரியார் வாழ்நாள் முழுவதும் எதை எதிர்த்து போராடினாரோ அதை மீண்டும் வளர்க்குற வேலையில் இப்போ இவங்க வந்து தொடர்ந்து ரவி அந்த வேலையில் இறங்கியிருக்காரு, பாஜக இறங்கியிருக்குது. இது எல்லாத்தையும் விட இந்த அம்மா சொன்னாங்க பாருங்கள், தமிழிசை சவுந்தரராஜன், அவர் வந்து ஒரு ஐஐடியினுடைய மிக மூத்த நிர்வாகி, ஒரு பெரிய அறிவியல் மையத்தில் இருக்கிறாரு, அவருக்கு தெரியாதா? இங்கே தான் நம்ம வந்து கரெக்டாக பார்த்துக்கணும். இவர் வந்து காரில் போகிறவர், அவர் வந்து கொலை செய்திருக்க மாட்டார் அப்படின்னு கீழ்வெண்மணி படுகொலையில் நீதிபதி சொன்னதை இன்றைக்கி நம்ம பேசுகிறோம். அப்போ காரில் போனால் அவர்களை நம்ம நம்பிக்கணும். இவர் சகப்பாக ஹைட்டாக மூக்கூறாக இருந்தால் அவர் சொல்கிறத நம்ம நம்பிக்கணும். பெரிய உயர் பதவியில் இருந்தாரா நம்பிக்கணும் என்று 100,000 ஆண்டுகளாக தமிழ் மண்ணையும் தமிழ் மக்களையும் ஏமாற்றிய சிந்தனையை மீண்டும் இவர்கள் ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு நம்ம அக்கா தமிழிசை போய் இந்த வேலையை பண்ணியிருக்கிறத விட அவங்க வந்து இந்த அரசியலேருந்து கவர்னராக இருந்திருக்கலாம், நிம்மதியாக அரசியலுக்கு வராமல் கவர்னராக இருந்திருக்கலாம். அவரை நம்பலாமல் இதுக்கு ஆதரவு வேறு தெரிவிக்கிறாங்க. இது என்னென்ன ஐஐடியினுடைய பல பேராசிரியர்கள் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க. இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்களே ரைட் சகோதரர்கள் விமானத்தை கண்டுபிடிக்கவில்லை, அதுக்கு முன்பே எங்களது ஆட்கள் புஷ்பக விமானத்தை கண்டுபிடித்தார்கள்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதான் சார், இப்போ ஐஐடிக்குள்ளே என்ன நடக்குதுன்னா ரிசர்வேஷன் கிடையாது, அது ஒரு அட்டானமஸ் பாடியாக இருக்கு. ஐஐடி ஆக்ட் படி அது ஃபங்க்ஷன் ஆகுது. அவங்க வந்து அவர்களே வந்து ஃபேக்கல்ட்டியை தேர்வு செய்து கொள்ளலாம். மாணவர்களை இந்த ஃபேக்கல்ட்டி இப்போ நான் வந்து இருக்கிறேன்னா நானே பேராசிரியர்களை, எனக்கு வேண்டிய பேராசிரியர்களை சேர்த்து கொள்ள முடியும் ஒரு அடிப்படை தகுதியை வச்சுக்கிட்டு. தகுதின்னு அவங்க சொல்கிறாங்க. மற்றவர்களை பெரும்பாலும் ஒரு குறிப்பிட்ட ஜாதியினரை வந்து இந்த பேராசிரியர்களாக வச்சுருக்கிறாங்க. மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய மற்ற சமூகத்தை சார்ந்த சாதிகளை சார்ந்த பேராசிரியர்கள் படும் அவஸ்தை இருக்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க, ரிசைன் பண்ணுறாங்க, போட்டுக்கு போகிறாங்க. ஐஐடிலாம் தொடங்கி பல காலம் ஆச்சு. ஆமாம், உங்கள் காங்கிரஸ் கட்சியும் ஆட்சி செய்தது. ஆமாம். அப்போ அந்த காங்கிரஸும் பாஜக போலே நடந்து கொண்டதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஐஐடியை உருவாக்குனது காங்கிரஸ் கட்சி தான். ஆமாம். குரங்கு பிள்ளையார் பிடிக்க போய் குரங்கு போன கதையா இந்தியாவில் தோற்றுவிக்கப்பட்ட அனைத்து நிறுவனங்களுமே குறிப்பிட்ட ஜாதியினர் அதை கை கொண்டிருக்கிறாங்க. அதை தவிர்க்க காலம் நீங்க ஆண்டீங்கல்ல, அதுல உள்ள தவற நீங்க 70 ஆண்டு காலம் நாங்க ஆட்சி செய்திருக்கிறோம், அது வேற. இப்போது நாங்கள் அதை மாற்றி அமைக்கணும்னு விரும்புகிறோம். இப்போ ராகுல் காந்தி தான் காங்கிரஸ். ராகுல் காந்தி என்ன சொல்றாரு? அனைவருக்குமான இந்த பிராமணத்துவத்தை எதிர்க்க வேண்டும், சனாதனத்தை எதிர்க்க வேண்டும் என்ற குரலை இப்போது நாங்கள் ஓங்கி ஒலிக்கிறோம். ஒருவேளை எங்க கட்சியிலேயே சனாதனவாதிகள்லாம் இருந்திருக்கலாம். ஆமா, முகர்ஜி போன்ற. இல்லை ஏன்னா எங்க வந்து சனாதனத்தை எதிர்த்த ஒரு கட்சி இல்லை, விடுதலை போராட்டத்திற்காக துவங்கப்பட்ட கட்சி. இது யார் வேணா விடுதலை போராட்டத்துக்கு வாங்கன்னு சொன்னால் இந்தியாவை கட்டமைக்க போகிற தொடக்க காலம். ஆனால் அதற்கு இவ்வளவு பெரிய கால இடைவெளி, அதை புரிந்து கொள்வதற்கான கால இடைவெளி இவ்வளவு புரிந்து கொள்வதே இல்லை. அதை உருவாக்கியது நாங்கள், இஸ்ரோவை உருவாக்கியது நாங்கள். நீங்க பெல்காம் பல்கலைக்கழகங்களை உருவாக்கியது நீங்கள். ஆனால் அதில் ஒரு குழு முற்றுரிமையோடு அங்கே இருக்குதே, இல்லை அதை வந்து சரி பண்ணணும். அம்பேத்கர் அவர்கள் பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு மசோதாவை கொண்டு வந்த போது காங்கிரஸ் தலைமையிலான பாராளுமன்றத்தால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நேரு வருத்தப்படுறாரு. அம்பேத்கர் மனு தாக்கல் பேப்பர் பில் சப்மிட் பண்றாரு, ஆனால் அது ஏற்றுக்கொள்ள முடியல. வருத்தத்தோடு நாங்கள் பல இடம் என்ன இருக்கிற உறுப்பினர்களுடைய திருப்திக்காக வாக்கு வங்கி வரல. அன்றைக்கு காங்கிரஸ்ல சுதந்திரத்துக்காக போராடி யாரெல்லாம் உள்ள வந்தாங்க அவங்க வெளியேற்ற முடியுமா? சுதந்திரம் கிடைச்சாச்சு, நீங்க பிராமின்ஸ் எல்லாம் வெளியே போங்க, வலதுசாரி சிந்தனையெல்லாம் வெளியே போங்கன்னு சொல்ல முடியுமா? வலதுசாரிகளின் கைகளில் இந்த நாடை சிக்காமல் பார்த்து கொண்டது காங்கிரஸ். காங்கிரஸ் கையில் இருந்ததுனால தான் சோசியலிச இந்தியாவை இந்த கட்டமைக்க முடிஞ்சது. இன்றைக்கு வந்து 1950 2025 இன்றைக்கு இந்த சித்தாந்தம் உடஞ்சிருக்கா இல்லைங்களா? பிராமணர்களின் கட்டுப்பாட்டிலேயே சனாதனவாதிகளின் கட்டுப்பாட்டில் இருந்த இந்தியா இன்றைக்கு வந்து சாமானிய மக்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்திருக்குது. இந்த பயணத்தை உருவாக்கியது காங்கிரஸ். தமிழ்நாட்டில் ஆட்சியில் அதிகாரம் வேண்டும் அப்படின்னு பல இடங்களிலிருந்து பல கட்சிகளிலிருந்து குரல்கள் எழுப்பப்படுகின்றன. அதை நீங்களும் சொல்லியிருக்கீங்க. எதிர்காலத்தில் 2026 அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதுன்னு நம்புறீங்களா? 26 சட்டமன்ற தேர்தல் முடிவடைந்து தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பின்னர் தான்
உட்கார்ந்து பேசுகிற போது அப்போ தான் அதை முடிவு செய்யப்படும். அது வரைக்கும் எங்களுக்கு ஆசை உண்டு, ஆட்சியில் பங்கு எங்களுக்கு வேண்டும், அமைச்சரவையில் பங்கு வேண்டும் என்று நாங்கள் மட்டுமல்ல எல்லாருக்குமே அந்த ஆசை உண்டு. மத்தியிலும் திமுகவுக்கு ஆசை இருக்குது, அதிமுகவுக்கு ஆசை இருக்குது, எல்லாருக்குமே இருக்கிற ஒரு சராசரியான ஒரு அரசியல் கட்சிக்கான அடிப்படை ஆசை தான் அது. ஆசை இல்லை, நோக்கம் அதுதான். கொடுத்தா நாங்கள் வேணான்னு சொல்ல போகிறோமா? இப்போ இந்த ஆசையை கூட்டணி பேசுவதற்கு முன்பாக அல்லது இடங்களை ஒதுக்கீடு பண்ணுவதற்கு முன்பாக இதை ஒரு நிபந்தனையாக நீங்கள் வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மிக மிக துல்லியமாக நான் சொல்கிறேன். இந்த ஆசையை வைத்துக்கொண்டு கூட்டணி உடைவதற்கு காரணமாக நாங்கள் இருக்க மாட்டோம். கூட்டணி தான் முக்கியம், வலதுசாரிகள் உள்ளே வந்துடக்கூடாது என்பது தான் முக்கியம். கூட்டணி உருவான பிறகு அதுக்கப்புறம் நாங்கள் எங்களுடைய பங்கை கேட்போம், எங்களுடைய உரிமைகளை நாங்கள் கேட்போம். ஆனால் இந்த உரிமைகளை கொடுத்தா தான் கூட்டணி, இல்லைன்னா கூட்டணி இல்லை என்கிற அந்த பார்வைக்கு நாங்கள் போக மாட்டோம். அதுக்கான வாய்ப்பு இல்லை. அதிகமான இடங்களை தருகிறோம், செலவுக்கு பணம் தருகிறோம், எங்களோடு இணைந்து விடுங்கள் அப்படின்ற ஒரு ரகசிய பேச்சுக்கள் எல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலமாக காங்கிரஸோடு பேசப்படுகிறதெல்லாம் சொல்கிறாங்களே, பொய். அது போன்ற ரகசிய பேச்சுக்கெல்லாம் நாங்கள் யாரும் ஈடுபடுவதில்லை. எங்களுடைய புத்தகம் திறந்த வெளி புத்தகம். சத்தியமூர்த்தி பவனுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரகசிய அறை எங்கேயுமே கிடையாது. தலைவர் உட்கார்ற முக்கிய அறையில் சாதாரண மக்களும் உட்கார்ந்துருப்பாங்க. தலைவர் இன்னொரு அறைக்குள்ளே போய் உட்காந்து பேசும்போதும் சாதாரண ஏழை எளிய தொண்டனும் உள்ளே போய் உட்காந்து பேசுவாங்க. அதனால் இங்கே ரகசிய பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது போன்ற கற்பனைக்கு இடம் கிடையாது. இப்போது நாங்கள் இந்தியா கூட்டணியில் வலுவாக இருக்கிறோம். அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும், மாநில அளவில் அதை வலுப்படுத்துவோம். அதுதான் இப்போது இருக்கிற நிதர்சனமான கூட்டணி. இது தொடரும். இது தவிர அதாவது ஆட்சியில் பங்கு வேண்டும் அல்லது ஆட்சியை அமைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிற சிறு சிறு கட்சிகள், அதை பற்றி பேசுகிற விடுதலை சிறுத்தைகளோ அல்லது விஜய் அவர்களுடைய கட்சி, காங்கிரஸ், இந்த கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்கிறாங்க. மக்கள் நல கூட்டணியை உருவாக்கி கையை சுட்டு கொண்ட வரலாறு தமிழ்நாட்டில் உண்டு. அதனால் இந்த சிறு சிறு கட்சிகளெல்லாம் இணைத்து ஒரு கூட்டணி அமைத்து திமுகவையோ இல்லை அதிமுகவுக்கு கவுண்டராக நின்று ஜெயிக்கிறதெல்லாம் நடைமுறை சாத்தியமில்லை. இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்திய நாடே, ஜனநாயக நாடே ஒரு கூட்டணி அரசாங்கத்துக்குள்ளே மாறி வருது. நீங்கள் தனித்து ஆட்சி செய்த காலம் 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி 81 நரசிம்மராவுக்கு பீரியடுக்கு பின்னாடி முடிஞ்சு போச்சு. ராஜீவ்காந்தியோடு அது முடிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்து மீண்டும் தனியெடுத்து ஆட்சி செய்வோம் என்ற சூழல் இல்லை. பாஜக கடந்த 2 முறை வெற்றி பெற்றாங்க. ஆனால் இந்த முறை பாஜக மைனாரிட்டி கவர்மெண்ட். ஸோ அதனால் அவங்க அப்படி இருந்தப்போ கூட மற்ற கூட்டணி கட்சிகளுக்கும் ஏன் கூட்டணி கட்சிகளுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா, நாட்டினுடைய நலன் கருதி பிரச்சனைகளை அவங்க சேஃபாக கொண்டு போகணும்னா கூட்டணியை வைத்துக் கொள்வது தான் சரி என்கிற முடிவுக்கு இந்திய அரசியல் சட்டம் கொண்டு வச்சிருக்குது. கான்ஸ்டியூஷன் அதுக்கான வழி பண்ணியிருக்கு. அதே மாதிரி அதனால் கூட்டணி தவிர்த்துட்டு இந்த சிறு சிறு கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்து ஆட்சியை கைப்பற்றி விடுவது பூனை கண்ணை மூடிக்கிட்டு கனவு காண்ற கணக்கு. அதெல்லாம் அதுக்கு அந்த அளவுக்கு முதிர்ந்த அரசியல் இயக்கங்கள் அந்த முடிவுக்கு போகாது. தமிழ்நாட்டில் புதிய கட்சியாக வந்திருக்கிற விஜய் அவருடைய தமிழக வெற்றி கழகம், அது எந்த இடத்தை பிடிக்கும், எத்தனை சதவிகித வாக்குகளை பெறும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு கணக்கு என்ன சொன்னாங்கன்னா, அவர் 10% வாக்கை பெற்று விடுவார் என்று ஒரு கணக்கு சொல்லப்பட்டது. ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் அவர் வீட்டிலேயே ஒரு ஃபோட்டோ வச்சு படத்துக்கு மாலை போட்டு சல்யூட் அடித்து வாட்ஸ்அப் வழியாக மக்களுக்கு தெரிவித்தார். அவர் வராமல் அவர் வெள்ளை பேப்பரில் அவர் கையெழுத்து மட்டும் இருக்கும், அறிக்கை புஷி ஆனந்த் வெளியிடுவார். மக்களை சந்திக்காமல் இப்போது இந்த நடவடிக்கையை அப்சர்வ் பண்ணிவிட்டு மக்கள் என்ன சொன்னாங்கன்னா 2% வாக்குகள் தான் அவர் வாங்குவாராங்க. ஆகவே அவருக்கு தமிழகம் விதித்திருக்கிற விதி 2%லேருந்து 10%க்குள்ளே அவர் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கலாம். இந்த வாக்கு சதவீதம் இந்தியா கூட்டணியையோ வெற்றி பெறக்கூடிய எந்த அணியையும் அது பாதிக்காது. இப்போ அந்த இடத்துல நீங்கள் சொன்ன அந்த வீட்டில் வச்சு புகைப்படம் எடுக்கிறதுல இருந்து இப்போ வெளியே வந்திருக்கிறாரு பரந்தூர் அந்த வானூர்தி, அதனால தான் வந்திருக்கிறாரு. இந்த 2% மாறி போச்சுன்னு சொன்னதும் மறுபடியும் வந்திருக்கிறாரு. ஒரு பேப்பரோடு வந்திருக்கிறாரு, பேப்பரில் 2 பிட்டெல்லாம் எழுதிட்டு வந்திருக்கிறாரு. சினிமா வசனம் பேசுகிறாரு. அவரை காண்பதற்கு மக்கள் வர்றாங்க. அவர் வந்தவங்க எல்லாமே அவருடைய ஆதரவாளர் கிடையாது. தனக்கு எதாவது செஞ்சானா நல்லது தானே, விஜய் நேரில் பார்த்துட்டு போகலான்னு தான் எல்லாமே அதான் சொன்னாங்க. விஜய் நாங்கள் நேரில் பார்த்தோம், நாங்கள் பாமர மக்கள் சார்,
ரொம்ப பாமர மக்கள், அடிப்படை வசதிகள் இல்லாத மக்கள், கிராமத்து மக்கள், அவர்களுக்கு நேரில் போகணும், அவருடைய களத்தில் போய் வேலை செய்கிறாங்களான்னு கேளுங்க. பரந்தூர் மக்களிடம் விஜயனுடைய வெற்றி கழகம் போய் மக்கள் கூட இருந்து களத்தில் நின்று வேலை செய்கிறாங்களா, அவர்களை எஜுகேட் பண்ணுறாங்களா, அவர்களுக்கு வேண்டிய வழிகாட்டுதல்களை செய்கிறாங்களான்னு கும்பலாக கூட்ட வேண்டியது, ஒரு இடத்துல ஸ்டார் கேண்டிடேட் வர வேண்டியது, ஆட்டத்தை காமிச்சிட்டு ஸ்டண்ட்டு பேசிட்டு போக வேண்டியது. இந்த அரசியல் ஈடுபடாது. இல்லைப்பா, அவங்க ரசிகர்களாக இருந்த காலத்தில், அதாவது கட்சியாக மாற்றப்படுவதற்கு முன்பே அவங்க வந்து மக்களோடு நேரடி தொடர்பில் இருந்தார்கள், நிறைய நற்செயல்கள்லாம் அவங்களுக்கு செஞ்சுருக்காங்கன்னு தானே சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார். போஸ்டர் பெருசு பெருசாக அடிப்பாங்க, வீட்டு வாசல்லலாம் ஒட்டுவாங்க, பேனர் பெருசு பெருசாக அடிப்பாங்க. இந்த விஜய் ரசிகர் மன்றம் வச்சு வீணாக போனோன்னா நிறைய பேர் உண்டு, பெற்றோர்கிட்ட அடி வாங்கிட்டு இப்போ தான் கொஞ்சம் திருந்தி இருக்கிறாங்க. ஏற்கனவே ரஜினிகாந்தை நம்பி போய் எல்லாருக்கும் தலை முடி போயிடுச்சு. அவர் கூட போன 80களில் போன அவரை நம்பின ஆட்கள் எல்லாமே வயதாகி போயிட்டாங்க பாவம். அந்த மாதிரி வந்து இளைஞர்களை வந்து தவறாக வழி நடத்தக்கூடாது. அவர்கள் வந்து எஜுகேட் பண்ண, திமுக வந்து எஜுகேட் பண்ணுச்சு, காங்கிரஸ் எஜுகேட் பண்ணுச்சு மக்களை. நாங்கள் வந்து மன்றங்கள் அமைத்தோம், மன்றங்கள் அமைச்சு டியூஷன்கள் நடத்தணும், டியூஷன்கள் வாயிலாக வந்து கொடியேற்றணும், மிட்டாய் கொடுத்தோம். தமிழ்நாடு முழுவதும் இது நடந்தது. இதுக்கு பின்னர் தான் நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றோம். அந்த மாதிரி வந்து மக்களை எஜுகேட் பண்ணாங்கன்னா நாங்கள் பாராட்டுவோம். சும்மா அந்த வண்டி மேலே ஏறி சினிமா ஸ்டண்ட்டு போட்டுட்டு அந்த எல்லாமே சினிமா செட்டிங் தான். இப்போ வாக்காளர்கள் சேர்ப்பு முகாம் அப்படிலாம் நடந்தது. இப்போது அதில் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அடுத்து விஜயோட கட்சி, அந்த கட்சியினர் தான் அதிகமாக இருந்தாங்க, அவங்க தான் ஆட்களை கொண்டு வந்து சேர்த்தாங்க அப்படின்ற ஒரு விவரம் கிடைக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? அப்படி விவரம் கிடைச்சதான்னு எனக்கு தெரியல. ஆனால் அது அப்படி விவரம் கிடைச்சிருந்ததுன்னா அந்த விவரம் தவறான விவரமாக இருக்கும். இன்றைக்கி வந்து எல்லா கட்சிகளும் உறுப்பினர்களை எப்படி சேர்க்குறாங்கன்றது இருக்கு. ஒரு கட்சியினுடைய கொள்கை, கோட்பாடு, சித்தாந்தம், அதனுடைய செயல்முறை இவைகளை ஏற்றுக்கொண்டு புரிந்து கொண்டு அந்த கட்சியில் உறுப்பினராக இருப்பது வேறு. மிஸ்கால் அடிச்சுட்டா அது உறுப்பினர் ஆகிட்டான்றது வேறு. அதனால் மிஸ்கால் உறுப்பினர்கள்லாம் கணக்கில் கிடையாது. இப்போ இருக்கிறலாம் நோகாமல் நோன்பு கும்பிடுற அரசியல் தான். மிஸ்கால் கொடுத்துருங்க, விஜய் அந்த மாதிரி மிஸ்கால் கொடுத்தாரா என்னன்னு தெரியல. நீங்கள் கிராமமாக போய் மக்களிடம் பேசி மக்களை ஒருங்கிணைத்து அவர்களோடு இரண்டரை கலந்து அதன் மூலம் அவர்களை உறுப்பினராக தான் உண்மையான உறுப்பினர்கள், வாக்காளர்களாக இருப்பாங்க. இன்றைக்கி வந்து மக்கள் வறுமையில் இருக்கிறாங்க, ஆளுக்கு 2000 ரூபா கொடுத்தா ஓட்டு போடுவாங்க. ஓட்டு போட்டவங்களாம் கட்சிக்காரன் கிடையாது. அதே மாதிரி ஆதரவுக்கு கூட்டம் வந்துட்டால் அவங்க எல்லாமே கட்சிக்காரர்கள் கிடையாது. இந்த கட்சியினுடைய ஒர்க்கர்ஸ், கேடர்ஸ் என்ன, கேடர் ஸ்ட்ரென்த் என்ன, அது வந்து நிர்வாகிகளுக்கு தெரியும். அதனால் இதெல்லாம் புள்ளி விவரங்கள் போலியானது. ஆல்வேஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா இஸ் நாட் கரெக்ட். அதை ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா தியரியே சொல்லுது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை உறுப்பினர்களை விட தலைவர்கள் அதிகம் அப்படின்னு பல காலமாக சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நிலை இன்னும் தொடர்கிறதுன்னு நினைக்கிறீங்களா? இப்போது அது முறியடிக்கப்படுகிறது. அதுதான் சொன்ன, ஏற்கனவே சொன்ன மாதிரி தலைவர்கள் வந்து நிறைய மூத்தவர்கள் நிறைய பேர் இருப்பது உண்மைதான். இப்போ தான் அந்த புதிய திட்டத்தின் வழியாக 50% இளைஞர்களை போட போகிறோம். இப்போ போட்டுக்கிட்டே இருக்கிறோம். நிறைய இடங்களில் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம். அவர்கள் வந்து கேடர் பேஸ்டு பார்ட்டியாக மாற்ற வேண்டும் என்று இப்போது பெல்காமில் நடந்த சிடபிள்யூசி மீட்டிங்கில் அகில இந்திய கட்சி தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறது. மாஸ் பேஸ்டு பார்ட்டியாக இருந்த காங்கிரஸ் இப்போது கேடர் பேஸ்டு பார்ட்டியாக மாற்றப்பட வேண்டும்னு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க. கேடர் பேஸ்டு பார்ட்டினா தொண்டர்கள் நிறைந்த கட்சி. அப்போ கரெக்டான மூவுக்கு வந்து எங்களுடைய தலைமை ராகுல் காந்தி அவர்கள், கார்கேஜி அவர்கள் வந்திருக்கிறாங்க. இனிமேல் இது இளைஞர்கள் நிறைந்த கட்சியாக இருக்கும். தொண்டர்களை உருவாக்குற திட்டம் தான் கிராம காங்கிரஸ் மறுசீரமைப்பு திட்டம், எங்களுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அறிவித்த அந்த திட்டம். இது எல்லாமே வந்து ஏற்கனவே காங்கிரஸ் மேலே என்னென்ன குற்றச்சாட்டுகள் இருந்ததோ, என்னென்ன குறைபாடுகள் இருந்ததோ அவை அனைத்தும் நிறைவு செய்கிற காலம் இது. இந்த 2024-25 காலங்கள் வந்து அதற்கான காலம். சனாதனத்தை வந்து வலுவாக இது முன்னாடி காங்கிரஸ் எதிர்க்கலை, ஆனால் இப்போது வந்து வலுவாக எதிர்க்கிறோம். இடஒதுக்கீட்டை வலுவாக நாங்கள் ஆதரிக்கவில்லை. முதல்ல எங்களுக்கு கருத்து இருந்தது, ஆனால் அதை வலுவாக எடுக்கல. ஆனால் இப்போ வந்து இடஒதுக்கீட்டை வலுவாக, இடஒதுக்கீடு இல்லை, சாதிவாரி கணக்கெடுப்பு, இடஒதுக்கீட்டை காங்கிரஸ் தான் கொடுக்குது. சாதிவாரி கணக்கெடுப்பை வலுவாக நாங்கள் ஆதரிக்கவில்லை. இப்போது சாதிவாரி கணக்கெடுப்பை நாங்கள் எடுக்கிறோம். பாஜக எங்கள் மேலே ஜாதி முத்திரை பூசுகிறாங்க, அதை பற்றி நாங்கள் கவலைப்படுவதில்லை. அதே மாதிரி இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம். சோஷியல் இன்ஜினியரிங் அந்த சிஸ்டத்தை வந்து இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். கிராமங்கள் தூரம் காங்கிரஸ் என்று இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஸோ காங்கிரஸ் புது பொலிவு பெறுகிறது. அதாவது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும்
சோனியா அவர்களுக்கும் ராகுல் காந்தி அவர்களுக்கும் இருக்கிற அந்த அன்பு பிணைப்பினால் தமிழ்நாடு அரசியலில் காங்கிரஸ் கட்சி வளர்ச்சி மட்டுப்படுத்தப்படுகிறது அப்படின்னு உங்கள் கட்சியை சேர்ந்த ஒரு இருவர் பேசுவதை நான் கேட்குறோம். இது உண்மைதானா? எங்கள் கட்சி என்ன யாருன்னு சொல்ல முடியுங்களா? இல்லை, பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லு. எங்கள் கட்சிக்கு எதிராகவே கொஞ்சம் பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. அவர்களுக்கு மேலாம் நடவடிக்கை எடுக்க சொல்லி எங்கள் தலைவர் சொல்லியிருக்கிறார், என்கிட்ட சொல்லியிருக்கிறார். அவர் அமைப்பு செயலாளர்கிட்ட சொல்லி அவங்க மேலே நோட்டீஸ் கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. பல பேர் காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சியில் இருந்திருப்பாங்க, காங்கிரஸ் கட்சி விட்டு வெளியே போயிருப்பாங்க. அவர்களெல்லாம் காங்கிரஸ்ன்னு சொல்லி பல ஊடகங்களில் போய் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதிகாரபூர்வமான அறிவிப்பு இல்லாமல் அவர்கள் பேசுகிறார்கள். அது காங்கிரஸ் கட்சிக்கு அவர்கள் பேசுவதற்கும் சம்பந்தம் கிடையாது. இப்போ இந்த ஒரு அன்புனால இவர் சொல்கிறதெல்லாம் அவங்க கேட்குறாங்க. இப்போ ஒரு 10 இடங்கள் வேணுன்றப்போ கேட்குற போது இவர் 8 இடங்களை கொடுத்துட்டு அங்கே மேலே பேசுகிறாரு, அதை அவங்க ஒத்துக்கிறாங்க. அப்போ இந்த 2 இடங்கள் வீணாக போயிடுது, கிடைக்க மாட்டேங்குது. சார், இந்த சிந்தனை சாதாரண ஏழை எளிய மக்கள் நம்ம ரொம்ப சமூகத்தின் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய நம்ம ஃபேமிலியில் இருக்கிற ஒரு கல்ச்சர் அது. அப்பா சொல்லிட்டாரு, சரி விட்டு கொடுத்துட்டு போயிடுவோம், தாத்தா சொல்லிட்டாரு விட்டு கொடுத்துட்டு போயிடுவோம் அப்படின்னு கிராமங்களில் இருக்கக்கூடிய இந்த சூழலில் சிந்திக்கக்கூடியவர்கள் பேசுகிற பேச்சு அது. ஆனால் ஒரு நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ், திமுகவை, அதனுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்சி காங்கிரஸ், அவங்க ரொம்ப பாசமாக இருக்கிறாங்க, சீட்டெல்லாம் விட்டு கொடுத்துருவோம்னா இதெல்லாம் அது பேச்சு கிடையாது. எங்களுடைய தலைவர், மாநில தலைவர் செல்வப்பெருந்தகை அவர்கள் மிக கராரானவர். எவ்வளவு பாசம் முடியும் அவர் காட்டுற மாதிரி ஹாஸ்பிட்டாலிட்டி யாராலையும் காட்ட முடியாது. அவர் காட்டுவது போல் அன்பை யாராலையும் காட்ட முடியாது. ஹியூமனிட்டி அவர் மக்கள். அதே நேரத்தில் எங்களுடைய கொள்கை, எங்களுடைய கோட்பாடு காங்கிரஸுக்கு இழுக்கு என்று வந்தால் யாராக இருந்தாலும் உடனடியாக அறிக்கை கொடுக்கக்கூடியவர். நாங்கள் அறிக்கை கொடுத்து திமுக கோச்சிக்கிட்டதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதை பற்றி எங்கள் தலைவர் கவலைப்படாதவர். அவர் வழியில் நாங்கள் எல்லாமே போகிறோம். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை இதுவரை இருந்த காங்கிரஸ் தலைவர்கள், தமிழ்நாட்டின் தலைவர்களை விட இப்போ இருக்கிற ஒரு சிறந்தவர் அப்படின்னு சொல்வதற்கான வாய்ப்புகள் உங்கள்கிட்ட இருக்குது? அந்த மாதிரியே காரணங்கள் எதுவும் இருக்குது? கட்டாயமாக இருக்கு. அதனால் கடந்த காலங்களில் இருந்த தலைவர்கள்லாம் தவறானவர்கள், இவர் சரியானவர் அப்படின்ற போக்குக்கு போகக்கூடாது. இது ஒரு பரிணாம வளர்ச்சி தான். நீங்கள் எல்லா அகில இந்திய தலைவர்கள் வரிசையில் இன்றைக்கி ராகுல் வந்திருக்கிறாருன்னா, இப்போ ராகுல் காந்தியை விட நேரு மோசமானவரா, ராகுல் காந்தியை விட ராஜீவ் காந்தி மோசமானவர், எந்த கேள்வி வரக்கூடாது. இது ஒரு எவல்யூஷன் தேரி. இன்றைக்கு வந்திருக்கக்கூடியவர் இளம் வயது, ஆற்றல் மிகுந்தவர். அவர் எல்லா தியரிகளையும் படித்தவர், நிறைய புத்தகங்கள் வாசிப்பு அதிகம் கொண்டவர். அவர் எடுத்திருக்கிற நடவடிக்கைகள் அவர் ஒரு வலுவான தலைவர் என்பதை நிரூபிக்குது. அவருக்கு தேவைன்னா 10 தலைவர்களை கூப்பிட்டு ஆளுக்கு 5 போஸ்டிங்கை போட்டு இப்போ பதவிகளை பிரித்து கொண்டு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக போயிட்டுருக்க முடியும். ஆனால் நீங்கள் ஜனநாயகப்படி இது வரணும் அப்படின்னு அவங்க கிராமங்கள் தூரம் அவர் போகிறாரு. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கிட்டத்தட்ட 3 முறை தமிழ்நாட்டை எல்லா மாவட்டங்களையும் சுற்றி வந்துட்டார். அகில இந்திய கமிட்டிக்கு ஃபுல்லாக போகிறாரு. அதனால் அதாவது பம்பரமாக உழைத்து கொண்டிருக்கிறார் எங்களுடைய தலைவர். அவருடைய பார்வை, இப்போ நீங்கள் ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். இதுக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி என்ன இதோட நல்ல உயர்ந்த ஆசனம் தான் காங்கிரஸ் கட்சியில் இருக்கும். இப்போ நீங்கள் சத்தியமூர்த்தி பவன் பாருங்கள், மரத்தில் ஆன சாதாரண தேக்கு மர சேர் தான் இருக்குது. இந்த குஷன்லாம் தூக்கி சாதாரண மக்கள் பார்வையாளர்கள் வந்தால் உட்காருங்கன்னு வராண்டாவில் போட்டிருக்காரு. அதே மாதிரி அவருடைய பேரை கொட்டை எழுத்தில் எங்கேயும் இல்லை. எங்களுடைய சத்தியமூர்த்தி பவன் ஃபுல்லாக இந்த தட்டி வச்சுருப்பாங்க. ஆதரவாளர்கள் தலைவர்களுக்கு அவங்க வரும்போது அந்த பெரிய எந்நேரமே அந்த தட்டி இருக்கும், பேனர்ஸ் இருக்கும். அதெல்லாமே அப்புறப்படுத்த சொல்லிட்டாங்க. அந்த சத்தியமூர்த்தி பவன் ரோட்டில் பேனர் வைக்கிற கலாச்சாரத்தை எடுங்கன்றார், மக்களை போய் சந்திங்கன்றார். அதனால் எல்லா வகையிலுமே இப்போ வரவங்க எல்லாருக்குமே குடிநீர் கொடுங்க, கீழே அங்கே அலாட் பண்ணி குடிநீர் கொடுக்குறாங்க. இப்போ டீ கொடுக்குறாங்க, மூலிகை பானம் கொடுக்கப்படுகிறது. எல்லாருமே அன்பாக எல்லாருமே மீட் பண்ணுறார். மீட் பண்ண முடியாது, டைம் ஆச்சுன்னு அவர் சொல்கிறதே கிடையாது. எந்த கடைக்கோடி தொண்டை எந்த கிராமத்துலேருந்து வந்தாலும் அவரை வர சொல்லி உடனே கூப்பிட்டு பிஏக்களை கூப்பிட்டு எங்களெல்லாம் வர வச்சு இதை உடனே பாருங்கன்னு சொல்கிறாங்க. வேலைகள் ரொம்ப மிக பரபரப்பாக நடந்துகிட்டு இருக்கு. மக்கள் சொல்கிறாங்க, காங்கிரஸ்காரர்கள் சொல்கிறாங்க, சோர்ந்திருந்த காங்கிரஸ் இப்போது புது பொலிவு பெற்றிருக்குது, எங்களுக்கெல்லாம் இப்போ தான் உற்சாகமாக இருக்குது. தொடர்ந்து பத்திரிகையாளர் சந்திக்கிறார். மோடி மாதிரி பத்திரிகையாளர் சந்திக்காமல் ஏதோ ரேடியோவில் பேசல, அவர் தொடர்ந்து பத்திரிகையாளர் சந்திக்கிறார், மக்கள் மத்தியில் சந்திக்கிறார். போராட்டங்கள் சார் டயர்டாக வராங்க சார், டயர்டாகக்கூடிய அளவுக்கு போராட்டங்கள் அறிவிச்சுக்கிட்டே இருக்காங்க. அகில இந்திய கட்சியை அறிவிக்கிற போராட்டங்கள், மாநில கட்சி அறிவிக்கிற போராட்டம் ரெண்டுமே சேர்ந்து தமிழ்நாட்டில் ஒரு பரபரப்பான அரசியல் காங்கிரஸ் இயங்கி கொண்டு இருக்கிறது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது.
உங்கள் தலைவரின் தகுதியாக நிறைய புத்தகங்கள் படிக்கிறான்னு சொன்னீங்க. 20,000 புத்தகங்கள் படித்த அண்ணாமலையும் ஒரு தலைவருக்குரிய தகுதியை பெற்றவர் தான் சார். அவர் தெரியாமல் சொல்லிட்டு இருப்பார். 2 புக்கு படித்தாரா இல்லை ஒரு 20 புக்கு படித்தார், நடுவில் ஒரு 1000 சேர்த்துக்கிட்டார் அவர். அப்படின்னா அப்புறம் மாட்டு மூத்திரத்தை பற்றிலாம் பேச மாட்டாங்க. புத்தகங்கள் படித்தவர்கள் கோமியம் பற்றிலாம் பேச மாட்டாங்க, அதுக்கெல்லாம் ஆதரவு கொடுக்குறவங்க. அவரை இழுக்க வேண்டாம், பாவம். அவரே ஏற்கனவே அடி வாங்கி போய் எங்கேயோ 6 மாதம் வனவாசம் இருந்துட்டு மறுபடியும் வந்திருக்கார் படிக்க போகிறோன்னு சொல்லிட்டு. இப்போ டங்ஸ்டன் தொழிற்சாலை தொடங்குவது அதில் பிரச்சனை இருக்குது, சிக்கல் இருக்குது. அது தொடர்பாக தமிழக மக்களுக்கு சாதகமான ஒரு செய்தி வரும்னு சொல்லிகிட்டே இருக்காரு. அந்த மாதிரி செய்திகளை தேர்தல் அப்போ சொன்னார், நாளை காலையில் பாருங்கள், தேர்தல் முடிந்த மறுநாள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், தேர்தல் முடிந்த மறுநாள் கோயம்புத்தூரில் திமுகவுடைய தலையெழுத்து மாற்றி அமைக்கப்படும், மத்திய மண்டலம் பாஜகவுடைய கைக்கு மாறும் சொல்லிட்டு எங்கே ஓடி போகிறவன் இல்லை, இங்கே தான் இருக்கிறவன், நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், தேர்தல் முடிந்த மறுநாள் தமிழ்நாட்டின் தலையெழுத்து மாறிவிடும்னு சொல்லிட்டு இங்கே தான் இருக்கிறாரு. எந்த எழுத்தை மாறிச்சு? ஆவம் மாறல, ஈவம் மாறல. அதனால் அது ஒரு ஸ்டண்ட்டு தான். நீங்கள் புதிய செய்தி வரும். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அலையன்ஸுக்கும் அப்படி தான் சொன்னார், நாளை புதிய கட்சி வருகிறதுன்னார். எங்கள் புதிய கட்சியும் வரல, ஒரு கரப்பாம்பூச்சியும் வரல. இதெல்லாம் மக்களை ஏமாத்துற வேலை. நீங்கள் நாளைக்கு பாருங்கள், குடுகுடுப்பக்காரன் சொல்லுவான்ல, நாளைக்கு உங்களுக்கு பொண்ணு கிடைக்குதுன்னு சொல்லுவான், நாளைக்கு பொருள் கிடைக்குதுன்னு சொல்லுவான். அன்னைக்கு சோறு கையில் வட்டியில் கொஞ்சம் சோறு கிடைக்குதான்றது தான் குடுகுடுப்பக்காரன் வேலை. அதை தான் நம்ம அண்ணாமலை செய்கிறார். ஒரு மாநில தலைவரை குடுகுடுப்பக்காரன்னு சொல்கிறது ரொம்ப சரி. குடுகுடுப்பக்காரன் இல்லை, கடை கூத்தாடின்னு சொல்லுங்க. அப்போ அவங்கெல்லாம் இழிவானவர்கள் நினைக்கிறீங்களா? இழிவன் நான் சொல்லலை, நான் இழிவாகவும் சொல்ல இழிவனும் சொல்லலை. அவர் சொல்வதை நான் திரும்ப சொல்கிறேன். ஒரு பெரிய ஜாட்டை எடுத்துக்கிட்டு யார் தப்பு செய்தனா அவனை போய் அடிங்க. அவராக சாஃப்டான ஒரு பஞ்சில் மெல்லிசாக ஒரு ஜாட்டை செய்து அதுவும் நீளமாக வச்சு அடித்தா தான் மேலே படாது. சின்னதாக மாடு அடிக்கிற ஜாட்டை வச்சு அடிக்க சொல்லுங்கள். சாட்டை லெதரில் இருக்கும், அடித்தான்னா பட்டை பேத்துட்டு வந்துடும். இதெல்லாமே அவரால் முடிந்த அரசியலை பண்ணுறாரு. அவர் நல்ல ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்திருக்கிறாரு, ரெக்கார்ட்லாம் நல்லா இருக்குது. ஐபிஎஸ் ஆஃபீஸராகவே இருந்து மக்களுக்கு சர்வீஸ் பண்ணியிருக்கலாம். இங்கே அவர் படாத பாடுபட்டு இருக்கிறாரு. இப்போ இந்த அரசியல்வாதிகளும் அரசியல் பண்ணுறாங்க, இப்போ ஆளுநரும் அரசியல் பண்ணுறாரு, அதை எப்படி பார்க்குறீங்க? அதான் ஆளுநரை திரும்ப பெறணும் சார். அது இந்த நாட்டினுடைய துரதிர்ஷ்டம். இந்த காங்கிரஸ் கட்சியின் பிரச்சனை இல்லை, திமுகவின் பிரச்சனை இல்லை, மாநிலத்தின் பிரச்சனை. ஒரு எம்ஜிஆர் அவருடைய புகைப்படம் வைக்கணும்னா அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ரெக்கக்னைஸ்டு ஃபோட்டோ ஒன்று போஸ்டர் வெளியிடுவாங்க. இப்போ முதலமைச்சர்னா முதலமைச்சருக்கு எதை அரசு வெளியிடுகிறதோ அதை தான் அரசு நிகழ்ச்சிகளை வைக்கணும். திருவள்ளூர் படத்தை அரசு வெளியிட்டிருக்குது. இவர் பிஜேபி ஆர்எஸ்எஸ் படத்தை வெளியிடுறார். சனாதனம் உயர்ந்ததுன்னு பேசுகிறாரு. அவருக்கு வேலைன்னா இஸ் அப்பாயிண்டட் பர்சன். அவர் மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர் இல்லை, மக்கள் அவரை தேர்வு செய்யலை. அவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர்னா முதலமைச்சருக்கு மேலே கிடையாது. அப்படின்னா 500 ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க, முதலமைச்சருக்கு மேலே அவங்களாம் வேற. இவர் இஸ் ரிட்டையர்டு பர்சன். இவரையும் ஆர்எஸ்எஸ் அனுப்பிச்சிருக்குது, பாஜக அனுப்பிச்சிருக்குது. இந்த தமிழ்நாட்டினுடைய ஸ்திரத்தன்மையை சீர்குலைக்கிறதுக்கான அந்த வேலை தான். மீதெல்லாம் செக்ரட்டரிஸ் பார்த்துக்கிறாங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் பார்த்துக்கிறாங்க. தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற பெரும் அறிஞர்கள், புலவர்கள், சமயவாதிகள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் வள்ளலாரையும் திருவள்ளுவரை மட்டும் கையில் எடுத்திருப்பதன் நோக்கம் என்ன நினைக்கிறீங்க? வள்ளலார் சனாதனத்திற்கு எதிரானவர், திருவள்ளுவர் சனாதனத்திற்கு எதிரானவர். ஆகையினால இவர்கள் இந்த நாட்டில் நிலை பெற்றிருக்கிறாங்க. நீங்கள் நல்லோர் மனதை நடுங்க செய்தேனோ, நட்டாற்றில் கையை நழுவ விட்டேனோ, வலிய வழக்கிட்டு மானங்கெடுத்தேனோ, வரவு போக்கொழிய வழி அடைத்தேனோன்னு குற்றங்களை பட்டியலிட்ட ஒரே ஒரு மகான் வள்ளலார். சாப்பாடு எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொன்னவர். அவர் என்றைக்கும் உருவ வழிபாட்டை ஏற்றுக்கொள்ளவில்லை. சிவன், பார்வதி, பரமசிவன், விநாயகன் இந்த உருவ வழிபாட்டை ஏற்றுக்கொள்ள. சனாதனம் உருவ வழிபாட்டை முன்னிறுத்துகிறது. மந்திரங்கள் மாய வேலை செய்யும்னு சொல்லுது சனாதனம். இவர் அப்படி சொல்லலை. நீங்கள் உயிர்களிடத்தில் அன்பு தான் உங்களுடைய மந்திரம் செய்யும், மாற்றத்தை செய்யும்னு சொல்கிறார் வள்ளலார். இவங்க மந்திரம் சொன்னால் போதும் அப்படின்றாங்க, பரிகாரம் செய்தால் போகும்னு சொல்கிறாங்க. அப்போ ஏதோ ஒரு காரணத்தினால் இவர் நிலை பெற்று விட்ட ஒரு எதிரியை கூட தனதாக்கி கொள்கிற தந்திரம் ஆர்எஸ்எஸ்க்கு உண்டு. அதனால் வள்ளலார் வெள்ளை ட்ரெஸ் போடுறாரு, அவர் இவங்க காவி ட்ரெஸ் போடுவாங்க. கொஞ்ச நாள் வள்ளலாருக்கும் காவி ட்ரெஸ் போட்டு காமிச்சாங்க. அதெல்லாம் இங்கே ஆகலை. அம்பேத்கர் பிராமணத்துவத்தை எதிர்த்து, இந்து மதத்தை எதிர்த்து, இந்து மதத்தை ஒழிக்க வேணும்னு சொல்லிட்டு புதிய ஒரு மதத்தை உருவாக்கினார். அம்பேத்கர் எங்காலன்னு சொல்கிறான். அவர் கொடுத்த அந்த 24 உறுதிமொழிகளில்
நான் கிருஷ்ணரையோ இவரையோ வணங்க மாட்டேன், மூட பழக்க வழக்கங்களுக்கு போக மாட்டேன், பிராமணத்துவம் உயர்வு என்று கருத மாட்டேன்னு இருக்கு. அதில் அவரை போய் அவர் இந்து மதத்தை சேர்ந்தவர் தான், இந்து மதத்தினுடைய ஒரு பகுதியான இந்து மதத்தின் ஒரு பகுதியாக இப்போ அரசியல் சட்டத்தில் இவங்க சேர்த்துக்கிட்டாங்க. எது இந்து அப்படின்னா இது இல்லாமல் அது இல்லாமல் அது இல்லாமல் விச் இஸ் நாட் தனிப்பட்ட ஒரு குணம் கிடையாது. ஆமாம், அதெல்லாம் இல்லாதது இது. ஆமாம், எதெல்லாம் இல்லையா அதெல்லாம் நாங்கள் இந்துன்னு சொல்லி இந்து என்ப கான்செப்டே அது ஒரு சர்ச்சைக்குரிய கான்செப்ட் தான். அதனால் எதெல்லாம் நிலை பெற்று விட்டதோ அது ஏஆர் ரஹ்மான் முஸ்லீம், அவர் முஸ்லீம். எல்லாமே ஒரு காலகட்டத்தில் மனிதர்களாக இருந்து சமயமாக மாறுறாங்க. அவர் 2 அவார்டு வாங்கிட்டு வந்த உடனே அவங்க அப்பா பிராமின்னு என் நம்மால் தான் சொன்னாங்களா இல்லையா? அது மாதிரி வள்ளலார் இன்றைக்கு வளர்ந்து வர்றார். வள்ளலாரை பற்றி இளைஞர்கள் இப்போ நாங்களாம் பேசுகிறோம் பாருங்க. சாதாரணமாக சாமியாரை பற்றி யார் சாமியாராக கருதலை. அதனால் யாருக்கு வேல்யூ இருக்குதோ அவர் எங்கால் அவர்களை களவாடி அவருடைய நிறத்தை மாற்றுவது, அவருடைய குணாம்சத்தை மாற்றுவது, அவர் 7வது பிறவி, அவர் 3வது பிறவின்னு சொல்ல முயற்சி பண்ணுறாங்க. இப்போ தொடக்க காலத்தில் கௌதமபுத்தர் இருந்த காலங்களில் அவருடைய கொள்கையான அந்த ஜீவகாருண்ய உயிர்கொலை கூடாது என்பதை தங்களதாக்கி கொண்டு அதன் மூலமாக வளர்ந்தது பார்ப்பனியம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த அந்த சூழ்ச்சி தொடர்ந்து நடைபெறுகிறது அப்படின்னு நினைக்கிறீங்க? அதோட தொடர்ச்சி தான் திருவள்ளுவரை மாற்றுவது, வள்ளலாரை மாற்றுவதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவங்களுக்கு அதிகாரம் தேவை. எங்களுக்கு கீழே நாங்கள் கடவுளால் படைக்கப்பட்டவர்கள், கடவுளால் நேரடியாக அனுப்பப்பட்டவர்கள். எங்களுக்கு கீழே தான் இந்த நாடு, இந்த நாட்டு மக்கள், கிராமத்தில் இருக்கிறவங்க, மரம் செடி கொடி அனைத்தும் வேதத்திற்கு கட்டுப்பட்டது, வேதம் பிராமணர்களுக்கு கட்டுப்பட்டதுன்றதை இன்னைக்கும் பிராமணர்கள் கையில் வச்சிருக்கிறாங்க. அந்த புத்தி இன்னும் இருக்கா? அந்த புத்தி 100% இருக்கு. ஏதோ 1-2 சீனிவாசராவ் மாதிரி, கிருஷ்ண ஐயர் மாதிரி பெரிய பெரிய மகான்கள், ஒரு பாடகர் கூட இருக்கார். ஆமாம், இவர்களை இப்போ மாதிரி பாரதியார் மாதிரி வெளியே வந்தவர்கள் உண்டு, எல்லா காலகட்டங்களையும் உண்டு. ஆனால் இந்த புத்தி இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு உள்ளே இருந்து வருது, இந்த குரல் வருது. அதனால் இவர்கள் அதெல்லாம் மாறலை. அது இங்கே செல்லுபடியாக்காது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் இன்னும் அதிகமாக மக்களை சென்று சேர வேண்டும் என்ற நிலையில் நீங்கள் பல நடவடிக்கைகள்லாம் எடுக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க. இந்த நடவடிக்கைகளுடைய முடிவு அது இந்த வருகிற தேர்தலில் வெளிப்படும் நினைக்கிறீங்களா? கட்டாயமாக வெளிப்படும். இந்த எடுத்திருக்கிற நடவடிக்கைகள் கிராம மறுசீரமைப்பு கமிட்டி கிட்டத்தட்ட 60 நாட்களுக்குள்ளே அதனுடைய தன் பணியை செய்து முடித்திடும். எஞ்சி இருக்கிற மிச்சம் சொச்சத்தை அடுத்த ஒரு 10-20 நாளில் ஒரு மாற்றம் வரும். இப்போவே கிராமங்கள் தோறும் கமிட்டிகளை அமைத்து அந்த அறிக்கையை மாநில தலைமைக்கு அமைச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ இப்போ என்னென்னா ஒவ்வொரு கிராமத்துலையும் தலைவர்கள் உண்டாகிறாங்க. அதனால் ஒரு மாநில தலைவர், மாவட்ட தலைவர் இருப்பார். மாவட்ட தலைவர் கூப்பிட்டாருன்னா ஒரு 50-100 பேர் வருவாங்க. அவர்களுக்கு பேருக்கு ஒரு போஸ்டர் இருக்கும், ஒரு போஸ்டிங் இருக்கும், மாவட்ட பொதுச் செயலாளர், மாவட்ட செயலாளர்னு. இப்போ அதை உடைத்து ராஜீவ்காந்தி எப்படி கிராம பஞ்சாயத்து ராஜ் கொண்டு கடைக்கோடி மனிதனுக்கும் கொடுத்தாரோ அதை மாதிரி கட்சி அதிகாரத்தை கடைக்கோடி மனிதனுக்கு வழங்குகிற திட்டத்தை அறிவிச்சிருக்கு. இது ரொம்ப புரட்சிகரமான திட்டம். இப்போ ஒரு பஞ்சாயத்தில் பஞ்சாயத்து தலைவர், காங்கிரஸ் பஞ்சாயத்து தலைவர், காங்கிரஸ் பஞ்சாயத்து பொதுச் செயலாளர், காங்கிரஸ் பஞ்சாயத்து செக்ரட்டரி அப்படின்னு கொண்டு வந்திருக்கிறோம். இது நிச்சயமாக இந்த தேர்தலில் எல்லா வாக்குச்சாவடிகளிலும் காங்கிரஸ்காரர்கள் இருப்பார்கள். உங்களது செயல்பாடுகள் வாக்குகளாக வெளிப்பட வாழ்த்துகிறோம். இதுவரையும் உங்களது கருத்துக்களை தமிழன் தொலைக்காட்சிக்கு தந்தமைக்கு எங்களது நன்றி. நன்றி. தமிழன் தொலைக்காட்சி எங்களையும் அழைத்து எங்களுடைய கருத்துக்களை பொதுவெளிக்கு கொண்டு வருவதற்காக உங்களுக்கும் வாசகர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் நன்றி.